வேலூரில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், அவரது மகன் கதிரானந்த் மற்றும் அவருக்கு நெருக்கமானவர்கள் வீடுகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலின் போது காட்பாடி காந்தி நகரில் உள்ள அமைச்சர் துரைமுருகன் வீட்டிலிருந்து 10 லட்சம் ரூபாயை வருமான வரித்துறை அதிகாரிகள் கைப்பற்றினர். அதேபோல் வேலூர் மாநகர திமுகவில் விளையாட்டுத்துறை மேம்பாட்டுத்துறை அமைப்பாளராக இருக்கும் ஸ்ரீனிவாசன் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டது. அப்போது 10,57 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த பணம் வாக்காளர்களுக்கு பட்டுவாடா செய்ய பதுக்கி வைக்கப்பட்டதாக வருமான வரித்துறை கூறியது. இதனால் தேர்தல் ரத்து செய்யப்பட்டு பின்னர் நடைபெற்றது. பணம் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக அமலாக்கத்துறையும் தனியாக வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்நிலையில் இன்று காலை காட்பாடியில் உள்ள அமைச்சர் துரைமுருகன் வீட்டிலும் அவரது மகன் கதிரானந்த் வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். 35க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோல் பள்ளிக்குப்பம் அருகே வசிக்கும் பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன் வீட்டிலும் அமலாக்கத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திமுக நிர்வாகியான இவர் அமைச்சர் துரைமுருகனுக்கு மிகவும் நெருக்கமானவர் என சொல்லப்படுகிறது. அமலாக்கத்துறை சோதனை நடக்கும் இடங்களில் மத்திய படை போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அங்கே ஏராளமான திமுகவினர் குவிந்துள்ளதால் பரபரப்பான சூழல் நிலவுகிறது. இதனிடையே சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள இல்லத்தில் அமைச்சர் துரைமுருகனுடன் மூத்த வழக்கறிஞர் ஆலோசனை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் துரைமுருகன், காட்பாடியில் உள்ள வீட்டில் சோதனை எதற்காக நடைபெறுகிறது, யார் சோதனைக்கு வந்திருக்கிறார்கள் என்ற விபரம் தெரியவில்லை என்றார். முழுமையான விபரங்கள் கிடைத்த பிறகு செய்தியாளர்களிடம் தெரிவிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார்.